ஸோ இப்போ நம்ம சென்னையோட மோஸ்ட் ஹேப்பனிங் பிஸ்னஸ் சென்டரான மகேந்திரா வேர்ல்ட் சிட்டிக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல நம்ம ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். ஸோ அந்த ப்ராஜெக்டை பற்றி நம்ம உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. ஸோ பிஃபோர் நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மகேந்திரா வேர்ல்ட் சிட்டியை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறோம் உங்களுக்கு. Mahindra World City. This is India's first integrated business city with a blue chips company. Started in 2002, spread across 1,550 acres, this entire township was master planned by Zuran Consultant. It's a Singapore-based company. மொத்தம் 25% ஆஃப் த சிங்கப்பூர் மேப்பை இவங்க தான் பிளான் பண்ணுது. அதே கம்பெனி தான் நம்மளுக்கு மொத்த மகேந்திரா வேர்ல்ட் சிட்டியுமே பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே உங்களுக்கு 60 to 120 feet வைட் ரோட்ஸ் கொடுத்துருப்பாங்க வித் ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டமோட. மகேந்திரா வேர்ல்ட் சிட்டியை சுற்றி மொத்தம் 7 லேக்ஸ் இருக்குது. ஸோ இன்னைய நாள் வரைக்கும் மகேந்திரா வேர்ல்ட் சிட்டியில் ஃப்ளட் அஃபெக்ட் ஆனதே கிடையாது. இங்கே 150 acres ஆஃப் கிரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க விச் இஸ் 10% ஆஃப் 1,550 acres. அது மட்டும் இல்லாமல் 100 acresக்கு மேன் மேட் அர்பன் ஃபாரஸ்ட் பண்ணியிருக்காங்க வித் 22,000 ட்ரீஸோட. ஸோ டெம்பரேச்சர் சென்னையை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு 5% லெஸராகவே இங்கே நம்மளுக்கு கிடைக்கும் பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் க்ரீனரிஸ். அண்ட் AQI ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸும் பெட்டராகவே இங்கே இருக்குது. கம்பேர்ட் டு சென்னை இங்கே மொத்தம் 70+ கம்பெனிஸ் இருக்குது. லைக் ஐடி, ஆட்டோமோட்டிவ் மேனுஃபேக்சரர், இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் இவ்வளோ கம்பெனிஸ் இருந்தாலும் none of them is pollution emitting company. That's why this is India's first IGBC Gold certified green township project. More than 80,000 people work here daily. Only 285 acres land pass in Mahindra World City given for residential purpose, which means only 6,000 families can live inside this Mahindra World City, which create more rental demand compared to Chennai. ஸோ இந்த ப்ரைம் லொக்கேஷனில் நம்ம இப்போ பார்க்க வந்திருக்க ப்ராஜெக்ட் தான் அர்பன் டைஸ் தி ஸ்ப்ரிங் டைட் அப்படின்ற ப்ராஜெக்ட்டு. ஸோ இந்த ப்ராஜெக்டோட மினியேச்சர் அண்ட் மாடல் ஹவுஸ் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம மினியேச்சர் பற்றி பார்த்துட்டு அந்த மாடல் ஹவுஸ் பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம நிற்கிறது அர்பன் டைஸ் ஸ்ப்ரிங் டைட் அப்படின்ற ப்ராஜெக்டோட மினியேச்சர் இருக்கும். இது மொத்தம் 9.4 acres லேண்ட் பார்சல். ஸோ இதில் நம்மளுக்கு 2 ஃபேஸாக லான்ச் பண்ணுறாங்க, ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேஸ் 1ல் நம்மளுக்கு வந்து 4 towers வந்து, அந்த ஃபேஸ் 2ல் நம்மளுக்கு வந்து 5 towers வந்து. ஃபேஸ் 1 4 towers நம்மளுக்கு 1,003 யூனிட்ஸ் கொடுக்குறாங்க. அது அவுட் ஆஃப் 1,003 யூனிட்ஸில் நம்மளுக்கு 850 யூனிட்ஸ் மேலே இப்போ சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இந்த ப்ராஜெக்ட் நம்ம இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்க டேட் வந்து 9th June 2026 இந்த ப்ராஜெக்ட் இப்போ நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போத்துலேருந்து 2027 மிட்டில் நம்மளுக்கு 2 டவர் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. அண்ட் தென் 2028 மிட்டில் நம்மளுக்கு another 2 டவர் ஃபேஸ் 1லேருந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. ஸோ வித்தின் இன்னும் ஒரு 4-5 monthஸில் நம்மளுக்கு ஃபேஸ் 2 லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு ஃபேஸ் 1ல் 1, 2, 3 BHK வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி 1 and 2 BHK ஃபுல்லி சோல்ட் அவுட்டு. ஸோ 3 BHK மட்டும் நம்மளுக்கு யூனிட்ஸ் அவைலபிள் இருக்குது. 3 BHK 2 டாய்லெட் அண்ட் 3 BHK 3 டாய்லெட். ஸோ 3 BHK 3 டாய்லெட் 1,350 ஸ்கொயர் ஃபீட்டோட மாடல் ஹவுஸ் இங்கே இருக்குது. ஸோ நம்ம அதையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் வைஸ் பார்த்தோம். ப்ராஜெக்ட்டில் நம்மளுக்கு வந்து 100+ அம்யூனிட்டிஸ் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு ஒரு 29,000 ஸ்கொயர் ஃபீட்டில் கிளப் ஹவுஸ் வந்தது. அண்ட் தென் அது இல்லாமல் அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரூஃப் டாப்லேயும் வந்து அம்யூனிட்டிஸ் இருக்காங்க. மோஸ்ட்லி நம்மளுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸில் ரூஃப் டாப் வந்து நம்மளுக்கு ஆக்சஸே இருக்காது. பட் இந்த ப்ராஜெக்ட்டில் நம்மளுக்கு ரூஃப் டாப்பில் அம்யூனிட்டிஸ் கொடுக்குற ஸ்கொயர் ஃபீட் மட்டும் அவங்களுக்கு 38,500 ஸ்கொயர் ஃபீட் வருது. அண்ட் தென் கிளப் ஹவுஸ் வந்து நம்மளுக்கு ஒரு 27,000 ஸ்கொயர் ஃபீட்டில் கிளப் ஹவுஸ் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு இந்த சைடில் அர்பன் டைஸ் ஜீனியஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தனி பிளாக்கே கொடுக்குறாங்க. ஸோ அர்பன் டைஸ் ஜீனியஸ் அப்படின்னா என்னென்னா, அர்பன் டைஸில் மோஸ்ட்லி யூஸ்வலி ப்ராஜெக்ட்ஸில் வந்து அர்பன் டைஸ் ஜீனியஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொடுப்பாங்க. அது என்னென்னா, குழந்தைங்களுக்கு நீங்கள் கிட்ஸு 5 year old 10 year old அந்த மாதிரி கிட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்காக நம்மளுக்கு கம்யூனிட்டிக்குள்ளேயே 11,500 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்மளுக்கு ஒரு அர்பன் டைஸ் ஜீனியஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட்டில் கொடுக்குறாங்க. சென்ட்ரல்லே இது நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அதுதான் உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டோட சைஸு. பட் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது எல்லாமே லோ லெவலில் உங்களுக்கு இது பண்ணியிருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா, சென்ட்ரல்லேயும் உங்களுக்கு வந்து இன்பிட்வீன்லேயும் உங்களுக்கு வந்து அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. லைக் ஆம்பி தியேட்டர் அண்ட் தென் வாக்கிங் பாத் இது எல்லாமே நம்மளுக்கு இன்பிட்வீன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக, மினியேச்சர் காட்டணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு இதை வந்து லோவர் பண்ணி காமிச்சிருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் சைட் வந்து பார்க்கும்போது நீங்கள் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேஸ்மெண்ட் லெவல் கார் பார்க்கிங் வந்துடும். அதுலேருந்து ஸ்டில்த் லெவல் கார் பார்க்கிங் அண்ட் தென் வந்து 19 floors அப்பார்ட்மெண்ட். இது வந்து மைவான் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு கான்செப்டில் கட்டியிருப்பாங்க. ஸோ மைவான் டெக்னாலஜியோட கான்செப்ட் என்ன அப்படின்றத நம்மளுக்கு இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம போய் பார்ப்போம். இது இப்போ நம்ம பார்த்துருக்கிறது தான் மைவான் டெக்னாலஜியோட கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்கு. ஸோ இது வந்து நம்ம யூஸ்வலாக பில்லர் போடுறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு இது செட்டப் யூஸ் பண்ணுவாங்க. பட் என்னென்னா இங்கே
உங்களுக்கு வால்ஸ் எல்லாமே வந்து கான்க்ரீட்டில் தான் வரும். ஸோ ஆஸ் பர் ரெரா கான்செப்ட் படி உங்களுக்கு மோர் தென் 19 ஃப்ளோர் ஆர் 19th ஃப்ளோர் 19 ஃப்ளோர் மேலே எந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் போனாலுமே உங்களுக்கு மை ஒன் டெக்னாலஜி அப்படின்ற கான்செப்ட்டில் தான் வரும். ஸோ மை ஒன் டெக்னாலஜினா உங்களுக்கு 4 சைட் வால்ஸு அண்ட் தென் ஃப்ளோரு ரூஃபு எல்லாமே கான்க்ரீட்டில் தான் வரும். ஸோ இதில் ஒரு அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில் வந்து 100 இயர்ஸ் வந்து இதில் உங்களுக்கு விஸ்டாண்ட் பண்ணும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன். அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இதில் மாடிஃபிகேஷன் உங்களால் பண்ண முடியாது. ஸோ ஸ்ட்ரக்சர் வைஸ் என்ன இருக்கோ அதே தான் பண்ண முடியும். மாடிஃபிகேஷன் உங்களுக்கு எதுவும் இல்லை மாற்ற முடியாது. அண்ட் தென் இந்த ப்ராஜெக்டோட 1350 ஸ்கொயர் ஃபீட்டோட 3 BHK 3 டாய்லெட் லார்ஜர் அப்பார்ட்மெண்ட் நம்மளுக்கு மாடலோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் போய்ட்டு 1300 அந்த மாடலோஸ் பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம நிற்கிறது 1349 ஸ்கொயர் ஃபீட் 3 BHK 3 டாய்லெட் அப்படின்ற மாடல் அப்பார்ட்மெண்ட்டில் நிற்கிறோம். இதுதான் இந்த ப்ராஜெக்ட்டில் இருக்க பெரிய சைஸ் 3 BHK அப்பார்ட்மெண்ட். அண்ட் தென் இந்த ப்ராஜெக்ட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிற யூனிட்ஸில் கிச்சனில் வர மாடலர் கிச்சன் அண்ட் தென் பெட்ரூம்ஸில் வர வார்ட்ரூப்ஸ் அண்ட் தென் நீங்கள் 3 BHK எடுக்கிறீங்கன்னா 3 பெட்ரூம்ஸ்லேயும் உங்களுக்கு 3 AC ப்ளஸ் ஹாலில் ஒரு AC மொத்தம் 4 AC வரும். நீங்கள் 3 BHK எடுக்கிறீங்கன்னா ஆர்எல்ஸ் நீங்கள் 2 BHK எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 3 AC வரும் அண்ட் தென் வார்ட்ரூப்ஸும் வரும். 2 BHKக்கு உங்களுக்கு 2 வார்ட்ரூப்ஸ் வரும் அண்ட் தென் மாடலர் கிச்சனும் பண்ணித்தராங்க. ஸோ இப்போ இது உங்களுக்கு கரண்ட்லி அவைலபிள் இருக்கிற ஆஃபர். ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் அவைல் பண்ணிக்கிட்டோன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம அப்பார்ட்மெண்ட்டை பார்ப்போம். பிஃபோர் வி என்டர் நம்மளுக்கு ஒரு 7 feet ஹைட் இருக்க உடன் தீக் வுட் டோர் கொடுத்துருக்காங்க. As we enter, we get a massive living cum dining. Living cum dining ஓட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 25 feet லென்த்து அண்ட் தென் ஒரு 10 feet வந்து பெட்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல லிவிங் ஏரியா வந்தது அண்ட் தென் இங்கே நம்மளுக்கு டைனிங் ஏரியா வந்தது. ஸோ டைனிங் ஏரியாவிலேருந்து வந்தோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பால்கனி ஏரியா இருக்குது. ஸோ பால்கனி ஏரியாவோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே ஹால் சைஸ்க்கு 10 feet வந்து லென்த்து அண்ட் தென் ஒரு 4 feet வந்து பெட்த்து பால்கனி சைஸு. ஸோ நம்மளுக்கு இந்த டஃபன் கிளாஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக வந்துடும். அண்ட் தென் இப்போ நம்ம வந்து கிச்சன் பார்த்துருவோம். கிச்சனோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் 9.5 to 9.5 into 9 அப்படின்ற ஒரு டைமென்ஷன் தான். ஆல்மோஸ்ட் 10/9 கூட வச்சுக்கோங்க. அண்ட் தென் இந்த இடத்துல நம்மளுக்கு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பார்க்குற இந்த மாடலர் கிச்சன் நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அது இப்போ இருக்க ஆஃபர் நீங்கள் இதை அவைல் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் தென் வி ஹேவ் அ ஹியூஜ் 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க லைட் அண்ட் வென்டிலேஷனுக்காக இந்த கிச்சனில். ஸோ இதுதான் நம்மளுக்கான மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம்லேயே நம்மளுக்கு கிராஸ் வென்டிலேஷனுக்காக இந்த சைடில் ஒரு விண்டோ இருக்குது அண்ட் தென் வந்து இந்த சைடில் ஒரு விண்டோ இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து IGPC ப்ரீ-சர்டிஃபைடு ப்ராஜெக்ட் இது. ஸோ IGPCனா என்னென்னா உங்களுக்கு லைட் அண்ட் வென்டிலேஷன் வந்து இந்த ப்ராஜெக்டில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு ஃபஸ்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 15/10 இந்த டைமென்ஷனில் வரும். வி ஹேவ் அட்டாச்டு பாத்ரூம். அட்டாச்டு பாத்ரூம் வந்து நம்மளுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5/7 அப்படின்ற டைமென்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 3 BHK மாடல் ஹவுஸில் நம்ம பார்க்குற எல்லா பாத்ரூம் சைஸும் உங்களுக்கு சேம் அஸ் 5/7 அப்படின்ற டைமென்ஷன் தான் இருக்கும். அண்ட் தென் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற வார்ட்ரூம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அது இப்போ இருக்கிற ஆஃபர் மட்டும்தான். ஃபியூச்சரில் அது இருக்குமா தெரியாது, சீக்கிரமாக கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து செகண்ட் பெட்ரூம். ஸோ செகண்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 13/10 அப்படின்ற டைமென்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அவர் செகண்ட் பெட்ரூம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்டடி டேபிள் வந்தது அண்ட் தென் வி ஹேவ் அ ஹியூஜ் விண்டோ ஹியர் ஆல்சோ ஸ்லைடிங் விண்டோஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே உங்களுக்கு சேம் பாத்ரூம் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்குற பாத்ரூம்ஸும் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் தென் ஸோ இப்போ நம்ம வந்து தேர்ட் பெட்ரூம் கம் கிட்ஸ் பெட்ரூம் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்குறது தேர்ட் பெட்ரூம். தேர்ட் பெட்ரூம்லேயே நம்மளுக்கு ஒரு சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8/9 அப்படிங்கிற டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நம்மளுக்கு ஒரு ஹியூஜ் ஸ்லைடிங் விண்டோஸ். Urban Day Spring Tide அப்படின்ற ப்ராஜெக்டோட
லொக்கேஷனோட ஓவரால் லுக்கையும் அண்ட் தென் ப்ராஜெக்டோட மினியேச்சர் அண்ட் மாடலர்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்போம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் கரண்ட்லி வந்து உங்களுக்கு மாடுலர் கிச்சன் நம்மளுக்கு வந்து பண்ணி தரதும் அண்ட் தென் வார்ட்ரோப்ஸ் அண்ட் தென் ஏசி இந்த ஆஃபர் வந்து கரண்ட்லி ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இந்த ஆஃபரில் நீங்கள் அவைல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆர்எல்ஸ் இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் ஆர் ஃப்ளோர் பிளான் நீங்கள் சைட் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி மோர் சென்னை ரியல் எஸ்டேட் கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக பேல் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you on our next video. See you again. Bye.